நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேப்பர் ரேடி 248 நண்பர்களே. இன்றைக்கி இந்த முக்கியமான பதிவு எதையோ பார்த்து நம்ம லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். இந்த பதிவை பார்த்து நீங்கள் கண்டிப்பான முறையில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்காக ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு மனிதரோட வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக மாறும் அப்படி நம்புகிறேன். ஒரு திறமை இல்லாத ஒன்றும் இல்லாத வாட்டர் பழம் தின்னவங்களெல்லாம் தூக்கி விட்ட மக்கள் இப்படி நான் இப்போ தமிழில் ஒரு தாத்தா ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுருக்கோம் பாருங்கள். இவர் யார் எந்த ஊருன்னு தெரியாது. தற்செயலாக சோசியல் மீடியாவில் பார்த்தேன். அவரோட டீட்டெயில் தெரியாது. கண்டிப்பாக நான் இந்த பதிவை பேசும்போது அவர் யாருன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள், நான் அப்படி நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சினிமா திரைப்பட இயக்குநர்கள் அண்டு நடிகர்கள், சமூக சேவகர்கள் எல்லாருமே உதவிங்க நம்புகிறேன். இப்போ அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான திறமசாலி. அதாவது நம்ம மனசில் நினச்சதை ஒரு செகண்டில் எந்த ஹீரோவோ சரி, எந்த சாமி படமோ கடவுளோ அல்லா ஜீசஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நினச்ச செகண்டில் ஒரு செகண்டில் வரைங்கன்னா அப்படி ஒரு ரோட்டில் வரைஞ்சி அதை வச்சு அவர் காலத்தை தள்ளிகிட்ருக்காரு அந்த தாத்தா. பார்க்கவே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வந்துச்சு. அவரோட சிரிப்பு கூட அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அவரோட பேச்சு கூட ஒரு தன்மையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. என்ன சொல்கிறேன்னு தெரியல. திறமை இருக்கிற மனிதன் ரோட்டில் இருக்கார், திறமை இல்லாத மனிதன் அத்தனை யூடியூப் சேனலும் இருக்கார். இதுதான் இவங்களுக்கு திவாகருக்கு உள்ள வித்தியாசம். திவாகருக்கு ஒரு திறமையுமே கிடையாது. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், ஒரு திறமை கூட கிடையாது, கடுகளவு கிடையாது இந்த தாத்தாவோட திறமை. அப்படி ரோட்டில் படம் வரைஞ்சி அப்படி ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். சூப்பர் ஸ்டார் படத்தை ஒருத்தர் வரைங்கலாம் கேட்டதுக்கு ஒரு நிமிஷத்தில் வரைஞ்சிட்டாரு. நம்மளாக இருந்தால் நமக்கெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு கூட போட தெரியாது, எதுவுமே நமக்கு வரைய தெரியும். நமக்குலாம் அப்படி திறமெல்லாம் இருக்காண்ணா. அவருக்கு ஒரு திறமையான வாய்ப்பு ஆண்டவர் கடவுள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்களோட பதிவை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். திறமையான மனிதருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரொம்ப நான் நம்புகிறேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ரேடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.